அடிப்படை காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேளாண்மை நிதி அறிக்கை பொறுத்தவரையில் ஊழல் நலம் பேணும் எண்ணற்ற திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நேரத்தின் அருமை கருதி குறிப்பாக ஒன்றிணைந்த திட்டங்களை மட்டும் நான் சொல்ல விழைகிறேன். மண்ணின் வளத்தை காத்திட தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் என்ற 5 ஆண்டு திட்டத்திற்கு ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரித்திட தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்திட 63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகளுக்கு மக்கள் சேவைகள் அஞ்சலை அம்மாள் பெயரில் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு. மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கிட 67 லட்சம் நிதி ஒதுக்கீடு. கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கிட 17,000 கோடி இலக்கு நிர்ணயித்தல். 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,955 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள், 1161 தூர்வாரும் பணிகளை நடப்பாண்டில் மேற்கொள்ளுதல் போன்றவை விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் 12,000 இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகளுக்கு 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 23 லட்சம் வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குதல் என பல்வேறு திட்டங்கள் வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்கள் விவசாயிகளின் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளதை நான் இந்த அவையில் சுட்டிக்காட்டி மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது சைதாப்பேட்டை தொகுதி சார்பாக சில கோரிக்கைகள் மட்டும் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மீதமுள்ள தொகுதி கோரிக்கையை சட்டமன்ற பேரவை நடவடிக்கை குறிப்பில் பதிவு செய்து கொண்டுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சைதாப்பேட்டை தொகுதியில் பல்வேறு பகுதியில் 3 தலைமுறையாக வகித்து வரும் குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. எனவே அவர்கள் நமது வெற்றி கழக தலைவர் ஆட்சியில் பட்டா வழங்குவதற்கு இந்த அரசு வழிவகை செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை வாரியம் மூலமாக சைதாப்பேட்டையில் ஜாபர்கான்பேட்டை, கொட்டவால் செவடி, வெங்கடாபுரம், கோட்டூர்புரம், வேம்பை குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் முற்றிலும் சிதலம் அடைந்துள்ளன. 50 ஆண்டுகளை கடந்த நிலையில் பெயர்ந்து விழும் மேற்கூரைகள், ஒழுங்கும் மழைநீர் என்று உயிரை கையில் பிடித்தபடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த திட்ட பகுதியில் சிதலமடைந்த குடியிருப்புகளை மறுகட்டுமானம் செய்து தருமாறு நமது அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே சாத்தியம் இல்லை என்று எதிர்கட்சிகளுக்கு பாடம் எடுப்பது போன்று பல்வேறு வாக்குறுதிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் மனதார வரவேற்கிறேன். தமிழக மக்கள் தான் எனக்கு முக்கியம், அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் எனது உயிர் மூச்சு என அயராது பாடுபட்டு வரும் தமிழக முதலமைச்சர் அவர்களை பாராட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாண்புமிகு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.